இப்போ என்ன ஆகுது, ஸ்தேவானுடைய அடுத்த காரியங்களை நம்ம பார்ப்போம். ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಸ್ಟೇಫನನ ಇನ್ನೂ ಕಾರ್ಯಗಳ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ஸ்தேவான் முழுவதுமாய் ஆண்டவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்கான். நெக்ஸ்ட் ஸ்லைடு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಸ್ಟೇಫನನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ದೇವರ ಒಂದು ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. அடுத்த ஸ்லைடு. ஓகே. ஆண்டவருடைய அப்படியே அந்த ஆண்டு வந்து அவன ரொம்ப யூஸ் பண்றாரு. ದೇವರು ಆತನನ್ನ ಅಧಿಕವಾಗಿ ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா ஃபர்ஸ்ட் அவனோட என்ன ஊழியம் செஞ்சான்? ஃபர்ஸ்ட் அவன் ಮೊದಲು ಏನನ್ನ ಆತನು ಯಾವ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ? என்ன ஊழியம்? ಯಾವ ಸೇವೆ? சாப்பாடு பந்தி போடுற, பந்தியில பரிமாறுற ஊழியம். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಊಟವನ್ನ ಬಡಿಸುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. ஆனா 8வது வசனம் என்ன சொல்லுது? 8ನೇ ವಚನ ಹೇಳ್ತದೆ, விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யறான். யாரு அடையாளம் செய்யறது? சாப்பாடு பரிமாறுற மனுஷனுக்கிட்ட ஆண்டு வந்து அவனை உபயோகப்படுத்தி அற்புத அடையாளங்களை செய்ய வைக்கிறாரு. ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಊಟವನ್ನ ಉಣಬಡಿಸುವಂತ ವ್ಯಕ್ತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ಮಹಾ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. பாருங்க, நீங்க எந்த ஊழியத்தையும் குறைவா நீங்க நினைக்காதீங்க. ನೀವು ಯಾವುದೇ ಕಾರ್ಯವನ್ನ ಚಿಕ್ಕದೆಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ಬೇಡ್ರಿ. ஆண்டவர் யார வேணா யூஸ் பண்ண முடியும். ದೇವರು ಯಾರು ಬೇಕಾದ್ರೂ ಉಪಯೋಗಿಸಬಹುದು. ஆண்டவர் வந்து அவருடைய பரிசுத்தாவினாலே தொடப்படுற மனுஷன் யாருனாலும் உபயோகப்படுத்த முடியும். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ಮುಟ್ಟಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿ ಯಾರನ್ನ ಕೂಡ ಉಪಯೋಗಿಸುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. ஆண்டவரே என்ன நிரப்புங்க அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். ದೇವರೇ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಲ್ಪಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ஒரு ಕೇಳುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. பெரிய எதிர்ப்பு வந்துச்சு ஸ்தேவானுக்கு விரோதமா. ಅಲ್ಲಿ ಸ್ಟೇಫನನಿಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಎದುರು ಬರ್ತಾ ಇದೆ. பொய் சொல்றாங்க. ಅಲ್ಲಿ ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவரு பேசி பாக்குறாங்க, அவரை வந்து சமாளிக்க பாக்குறாங்க. அவர் வந்து அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ண பாக்குறாங்க. ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ ಸಮಾರವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. 10வது வசனம் என்ன ஆகுது? 10ನೇ ವಚನ ಏನಾಗ್ತಾ ಇದೆ? ஸ்தேவான் பேசுற ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிக்க ஒரு மனுஷனும் அவர்கிட்ட எதிர்த்து நிக்க முடியல. அவ்வளவு ஞானம், அவ்வளவு ஆவி அவர் மேல, ஸ்தேவான் மேல. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಆತನ ಮಾತನಾಡಿದಂತ ಜ್ಞಾನವನ್ನ ಪವಿತ್ರಾತ್ಮ ಶಕ್ತಿಯನ್ನ ಎದುರಿಸಲಾಗದೆ ಅವರಲ್ಲಿ ಯಾರು ಕೂಡ ಎದುರಿಸುವುದಕ್ಕೆ ಆಗದೆ ಇರತಕ್ಕಂತ ಪರಿಸ್ಥಿತಿ ಎಲ್ಲ ಆಗ್ತಾ ಇದೆ. இப்ப என்ன பண்றாங்க? அடுத்தது ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಸುಳ್ಳು ಹೇಳೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾರೆ. பொய் சொல்லி இவரை அரெஸ்ட் பண்ண ಸುಳ್ಳನ್ನ ಹೇಳಿ ಇವರನ್ನ ಸೆರೆಮನೆಗೆ ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. அரெஸ்ட் பண்ணிட்டு அவர் வந்து நீ பேசுப்பா, என்னப்பா நீ பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. ಅಲ್ಲಿ ಆತನನ್ನ ಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ನೀನು ಮಾತಾಡಪ್ಪ ಏನ್ ಎಂಬುದಾಗಿ. 15வது வசனத்துல அரெஸ்ட் ஆன ஸ்தேவானுடைய மூஞ்சி எப்படி இருந்துச்சு தெரியுமா? ಆದ್ರೆ 15ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ 15ನೇ ವಚನ 15ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಆತನ ಒಂದು ಮುಖ ಯಾವ ರೀತಿಯಾಗಿತ್ತು ಅಂತಂದ್ರೆ எப்படி இருந்துச்சாங்க? பார்த்து சொல்லுங்க. அவருடைய மூஞ்சி எப்படி இருந்துச்சா? தேவதூதன் போல இருந்துச்சு அவனுடைய ಆತನ மூஞ்சி. ಮುಖವು ದೇವದೂತನ ಮುಖದಂತಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ. அப்படி ஒரு அழகான ஒரு பிரகாசமான முகம். ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಒಂದು ಪ್ರಕಾಶಮಾನವುಳ್ಳಂತ ಒಂದು ಮುಖ. ஏன்னா ஆண்டவருடைய விசுவாசத்தினாலே, ஞானத்தினாலே, பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்ட ஒரு ஸ்தேவான். ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಜ್ಞಾನದಿಂದ ಶಕ್ತಿಯಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಸ್ಟೇಫನ. அப்ப அவர் வந்து என்ன பண்றாரு? ஒரு பெரிய பிரசங்கம் பண்றாரு. 7வது அதிகாரம் முழுவதும் அந்த பிரசங்கம் தாங்க. ಅಲ್ಲಿ 7ನೇ ಅಧ್ಯಾಯ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಅವರೊಂದು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. அந்த பிரசங்கத்துல யூதர்கள் இவங்கெல்லாம் வந்து அந்நிய ஜனர்கள் அல்ல. யூதர்கள் கிட்ட பழைய ஏற்பாட்டு யூதர்களை குறித்து, ஆபிரகாமை குறித்து, யோசேப்பை குறித்து, மோசேயை குறித்து, இஸ்ரேல் ஜனங்களை குறித்து வந்து அவர் பிரசங்கம் பண்றார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಯೂದರಲ್ಲಿ, ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಹಳೆ ಕಾಲದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಅಬ್ರಾಹ್ಮನ್ ಕುರಿತಾಗಿ, ಯೋಸೇಫನ ಕುರಿತಾಗಿ, ಮೋಶೆಯ ಕುರಿತಾಗಿ ಅಲ್ಲಿ ಪ್ರಸಂಗವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவர் சொல்ற ஆபிரகாமுக்கு வந்து எப்படி ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா ஆபிரகாமை வந்து என்ன பண்ணாரு? யூஸ் பண்ணாரு. ஆண்டவர் வந்து விசுவாசத்துல அவனை கூப்பிட்டு ஆண்டவர் பெரிய ஒரு சந்ததி ஆக்குவேன் ஆபிரகாமை சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಬ್ರಾಹ್ಮನ್ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಂಬಿಕೆ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಂತಾನವನ್ನಾಗಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ವಿಷಯವನ್ನು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் யோசேப்பு வந்து எப்படி ஆண்டவர் வந்து யோசேப்பை, ஒண்ணில்லாத யோசேப்பை, ಅವಮಾನಪಟ್ಟ யோசேப்பை ஆண்டவர் எப்படி உயர்த்தினார் அப்படின்னு சொல்றாரு. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಯೋಸೇಫನು ಏನೇ ಇರತಕ್ಕಂಥ ಯೋಸೇಫನನ್ನ ಅಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ಘನಪಡಿಸಿದ್ರು ಅದನ್ನು ಕೂಡ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. மோசே குறித்து ரொம்ப பேசுறாரு. மோசே வாழ்க்கை குறித்து நிறைய வசனங்கள்ல பேசுறாரு. ಮೋಶೆ ಕುರಿತಾಗಿ ಅನೇಕ ವಚನಗಳನ್ನ ಅಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. மோசே வாழ்க்கையை 3 பகுதியா பிரிக்கிறார். ಮೋಶೆ ಜೀವಿತನ 3 ಭಾಗಗಳಾಗಿ ಅವರು ವಿಂಗಡಣೆ ಮಾಡ್ತಾರೆ. ಮೊದಲ 40 வருஷம் ಮೊದಲ 40 ವಯಸ್ಸು அவன் வந்து அந்த பார்வோன் அரமனையில இருந்தான். ಫರೋನನ ಒಂದು ಅರಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. 40ல இருந்து 80வது வருஷம் வரைக்கும் 40ರಿಂದ 80 ವರ್ಷದವರೆಗೂ அவன் வந்து பார்வோனுக்கு பயந்து மீதியான் தேசத்துல இருந்தான். ಆತನು ಫರೋಹನಿಗೆ ಬಯಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಮಿದ್ಯಾನರ ಒಂದು ದೇಶದಲ್ಲಿದ್ದಾನೆ. கடைசி 40 வருஷம் என்னவா இருந்தான்? ಕೊನೆಯ 40 ವರ್ಷ ಏನಾಗಿದ್ದಾನೆ? அவனை வந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு? ಉಪಯೋಗಪಡುತ್ತಿನಾರ್ ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಕಾನಾನ್ ದೇಶ ವರೆಗೆ ಕೊಟ್ಟು போறதுக்கு. ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಆತನನ್ನು ಉಪಯೋಗಿಸಲ್ಪಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. 40 40 40 120 ಅಲ್ಲಿ 40 40 40 120 ವರ್ಷ. சோ இதுல என்ன கத்துக்கிறோம்? ಇದರಲ್ಲಿ ಏನು ಕಲ್ತ್ಕೊಳ್ತೀವಿ? ஒரு முக்கியமான சத்தியம் இருக்கு. ಮುಖ್ಯವಾದಂತ ಒಂದು ಸತ್ಯಾಂಶವಿದೆ. ಮೊದಲ 40 வருஷம் மோசே நினைக்கிறான், நான் ஒரு பெரிய ஆளு, நான் ஒரு கெத்து அப்படின்னு பெரிய மனுஷன் போல ஆகுறதுக்கு ஏதாவது நான் வாழ்க்கையில ஏதாவது ஆகணும் அப்படின்னு 40 வருஷம் ட்ரை பண்றான். ಆತನು 40 ವರ್ಷಗಳಲ್ಲಿ ನಾನು ದೊಡ್ಡವನು, ನಾನು ಶ್ರೇಷ್ಠನೆಂಬುದಾಗಿ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಆಗುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಯತ್ನವನ್ನು ಮಾಡ್ತಾನೆ.
41வது வருஷத்துல 80வது வருஷம் ஆண்டவர் என்ன காட்டுறாரு அவனுக்கு? 41ನೇ ವರ್ಷದಿಂದ 80ನೇ ವರ್ಷದವರೆಗೂ ದೇವರು ಏನನ್ನ நீ ತೋರಿಸಿಕೊಡ್ತಾ ஒண்ணும் ಇದ್ದಾರೆ. இல்ல, ನೀ ஒரு டம்மி அப்படின்னு ஆண்டவர் காட்டுறாரு அவனுக்கு. ನೀನು ಏನಿರತಕ್ಕಂಥವನು ನೀನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಡಮ್ಮಿ ಆದವನು நீ ಎಂಬುದಾಗಿ, டம்மி, உங்க மாமனார் வீட்டுல இருக்கிற, நீ ஒரு சாதாரண மனுஷன் நீனு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுறாரு. ಮಾವನವರ ಮನೆಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ಸಾಧಾರಣವಾದಂತ ಮನುಷ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಬಿಂಬಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்போ 80வது வருஷத்துல 120வது வருஷம் என்ன பண்றாரு ஆண்டவர் மோசேயை வைத்து? 81ನೇ ವಯಸ್ಸಿನಿಂದ 120ನೇ ವಯಸ್ಸಿನವರೆಗೂ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? நீ ஒண்ணில்லாத மோசேயே நான் வந்து ஒரு பெரிய காரியம் நான் பண்ண, ஒண்ணு பெரிய மனுஷனா நான் ஆக்க போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಏನಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಒಬ್ಬ ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯನನ್ನಾಗಿ ನಾನು ಮಾಡೋದಕ್ಕಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ நம்மளே நம்ம வந்து உயர்த்தும் போது கர்த்தர் நம்மள தாழ்த்துவாருங்க. ನಮ್ಮನ್ನೇ ನಾವು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಹೆಚ್ಚಿಸಲ್ಪಡ್ತಾರೆ. நம்மளே நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? நம்மள உயர்த்துவாருங்க. ನಮ್ಮನ್ನೇ ನಾವು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಹೆಚ್ಚಿಸಲ್ಪಡ್ತಾರೆ. இதான் 40 40 40. ಇದೇ 40 40 40 ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು. இந்த அருமையான இந்த சத்தியத்தை வந்து அவர் சொல்றார். ಈ ಒಂದು ಅದ್ಭುತವಾದಂತ ಒಂದು ಸತ್ಯಾಂಶವನ್ನ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் அது மாத்திரம் இல்ல, 37வது வசனம், 7வது அதிகாரம் 37வது வசனத்துல ಅಲ್ಲಿ 7ನೇ ಅಧ್ಯಾಯದ 37ನೇ ವಚನದಲ್ಲಿ அவங்க சொல்றாரு, தேவன் ஒரு தீர்க்கதரிசியை உங்க சகோதரர் மத்தியில எழுப்பார் அப்படின்னு சொல்றாரு. இவரு சேவான் சொல்றார். ಸ್ಟೇಫನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಒಬ್ಬ ಸಹೋದರನ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರವಾದಿಯಾಗಿ ಎಬ್ಬಿಸಲ್ಪಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவர் சொல்றாரு, ஆனாலும் நீங்க கேட்கல, ಆದ್ರೂ ಕೂಡ ನೀವು ಕೇಳಲ್ಪಡಲಿಲ್ಲ. யார் பேச்சும் நீங்க கேட்கல, ಯಾರ ಮಾತನ್ನು ಕೂಡ ನೀವು ಕೇಳಲ್ಪಡಲಿಲ್ಲ. நீங்க மோசே பேச்ச கேட்கல, ಮೋಶೆಯ ಮಾತನ್ನ ಕೇಳಲಿಲ್ಲ. யோசுவா பேச்ச கேட்கல, ಯೆಹೋಶುವನ ಮಾತನ್ನ ಕೇಳಲಿಲ್ಲ. தாவீதோட பேச்ச கேட்கல. ದಾವೀದನ ಮಾತನ್ನ ಕೇಳಲಿಲ್ಲ. நீங்க வந்து உங்க 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 கழுத்து என்ன இருக்கு? 51வது வசனத்தை சொல்றாரு. 51ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, என்ன சொல்றாரு? நீங்க வணங்கா கழுத்துள்ள, நீங்க வந்து பிடிவாதம் பிடிச்சவங்க நீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಮನುಷ್ಯರಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಹಿಡಿತಕ್ಕೆ ಒಳಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. படிங்க, அந்த 51வது வசனத்தை படிங்க. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த பரிசுத்தாவியானவருக்கு எதிர்த்து நிக்கிறீங்க நீங்க. உங்க உங்க தாத்தா, முத்தாத்தா, பெரிய தாத்தா, பாட்டி, பெரிய பாட்டி எல்லார் மாதிரி நீங்களும் வந்து பரிசுத்தாவியானவரை வந்து நீங்க எதிர்த்து நிக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்றாரு. ನಿಮ್ಮ ತಾತ ಮುತ್ತಾತ ಅವರ ರೀತಿಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನ ಎದುರಿಸುವವರಾಗಿ ನಿಂತ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. உங்க கழுத்து வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது, உங்க கழுத்து இப்படி இப்படி பிளெக்சிபிளாவே இல்ல, நீங்க இப்படிதான் நான் இருப்பேன், இப்படிதான் நான் வாழ்வேன் அப்படி நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. ನಿಮ್ಮ ಕತ್ತು ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ಅಲ್ಲಾಡಿಸುವುದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ನಾನು ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಇರ್ತೇನೆ, ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಜೀವಿಸ್ತೇನೆ ಎಂಬತಕ್ಕಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ನಡೆದುಕೊಳ್ತಾ ಇದ್ದೀರಿ. நீங்க நினைக்கிறீங்க உங்க ஆலயம் தான், தேவாலயம் தான் பெருசுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ನೀವು ಅಂದ್ಕೊಳ್ತೀರಿ ನಿಮ್ಮ ದೇವಾಲಯವೇ ದೊಡ್ಡದು ಎಂಬುದಾಗಿ இல்ல ಅಂದ್ಕೊಳ್ತೀರಿ. இல்ல, இப்ப பரிசுத்தாவியானவர் நம்மளுக்குள்ளே வாசம் செய்யறாரு. இதுதான் நம்மளுடைய ஆலயம், நம்ம சரீரம் தான் தேவனுடைய ஆலயம் அப்படின்னு சொல்றாரு. ಇಲ್ಲ ಇಲ್ಲ, ಈಗ ಆ ರೀತಿಯಾಗಲ್ಲ. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡ್ತಾನೆ, ನಮ್ಮ ಆಲಯ, ನಮ್ಮ ದೇಹವೇ ಆಲಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. சோ இப்படி சொன்ன உடனே ரொம்ப கோவம் வந்துருது ಈ அவங்களுக்கு. ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕೋಪ ಉಂಟಾಗ್ತದೆ. உடனே அவங்க என்ன பண்றாங்க? எல்லாம் கல்ல தூக்குறாங்க. ತಕ್ಷಣದಲ್ಲಿ ಅವರೆಲ್ಲರೂ ಕಲ್ಲುಗಳನ್ನು ಎತ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. கல்ல எடுத்து அவரை அடிக்கிறாங்க. ಕಲ್ಲುಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಅವರನ್ನು ಹೊಡಿತಾ ಇದ್ದಾರೆ. அங்க அடிக்கும் போது அவர் வந்து ஒரு அருமையான ஒரு மரணம். ಅಲ್ಲಿ ಕಲ್ಲನ್ನ ಎಸೆಯುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಂದು ಅದ್ಭುತವಾದಂತ ಒಂದು ಮರಣ. பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டிருக்கிறார். சாகுற நேரத்துல கூட பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டிருக்கிறார் ஸ்தேவன். ಅಲ್ಲಿ ಸಾಯುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲೂ ಕೂಡ ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತನಾಗಿ ಇದ್ದಾನೆ ಸ್ಟೇಫನ್. பல்ல கடிச்சிட்டு அப்படியே கோவத்துல வராங்க கல்ல எடுத்துட்டு அடிக்க. ಅಲ್ಲಿ ಕಲ್ಲು ಕಡಿಯುತ್ತಾ ಅದನ್ನ ನೋಡಿದರೆ ಕೊಲ್ಲುವುದಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ ಕಲ್ಲುಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು. 55வது வசனம் படிங்க. 55ನೇ ವಚನ ನೋಡ್ರಿ. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் ம். வானத்தை அண்ணாந்து பார்த்து ம். தேவனுடைய மகிமையையும் ம். தேவனுடைய வலது பாசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, ம். அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். பாருங்க, ஒரு அருமையான ஒரு காட்சி. ಅಲ್ಲಿ ಅದ್ಭುತವಾದಂತ ಒಂದು ವಿಷಯ. எல்லாம் கல்ல எடுத்துட்டு அடிக்க வராங்க. ಎಲ್ಲರೂ ಕಲ್ಲು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೊಡಿಯೋದಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ என்ன காட்சி வருது அவருக்கு? ಯಾವ ಒಂದು ವಿಷಯ ಅವರ ಮುಂದೆ ಬರ್ತಾ ಇದೆ? என்ன ஆகுதுங்க? ಏನಾಗ್ತಾ ಇದೆ? வானத்துல என்ன பாக்குறாரு? ಅಲ್ಲಿ ಆಕಾಶದಲ್ಲಿ ಏನ್ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? யார பாக்குறாருங்க? ಯಾರನ್ನ ನೋಡ್ತಾ இயேசு ಇದ್ದಾರೆ? கிறிஸ்துவ பாக்குறாருங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நம்ம நிறைய இடத்துல பைபிள்ல பார்த்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாருன்னு கேட்போம் நம்ம. ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಸತ್ಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಎಲ್ಲಿರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. பிதாவின் வலது பாரசத்துல ஏசப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு? என்ன பண்ணிட்டு இருக்காரு? வீட்டு இருக்கிறார், உட்கார்ந்து இருக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்குது. ಅಲ್ಲಿ ತಂದೆಯ ಬಲಪರ್ಶದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ஆனா ನೋಡ್ತಾ இந்த ಇದ್ದೇವೆ. வசனத்துல என்ன சொல்லுது? ஏசப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு? ಆದ್ರೆ ಈ ವಚನದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? என்ன பண்றாருங்க? நின்னுட்டு இருக்கிறார். ಅಲ್ಲಿ ನಿಲ್ಲಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. என்ன பண்றாரு? ஸ்தேவான வரவேற்கிறார். ஆண்டவர் ஸ்தேவான வரவேற்கிறார். ಸ್ಟೇಫನನ್ನ ದೇವರಲ್ಲಿ ಬರಮಾಡಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. வாப்பா, உன் வேலை முடிஞ்சிருச்சுப்பா. ನಿನ್ನ ಕೆಲಸ ಮುಗಿದೆ, ಬಾ. நீ உன் ஓட்டத்தை ஓடிட்ட. ನಿನ್ನ ಓಟವನ್ನು ಓಡಿಸಿದ್ದಿ, ஏன்ட்ட வா. ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಾ.
அப்படின்னு ஸ்தேவான் அதை பாக்குறாரு. ಆ அப்படி ರೀತಿಯಾಗಿ ಸ್ಟೇಫನನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒரு அற்புதமான மரணம். ಒಂದು ಅದ್ಭುತವಾದಂತ ಒಂದು ಮರಣ. உலக பிரகாரமா இது வந்து ரொம்ப துக்கமா இருக்கும். கண்ணீர் வரும் நம்மளுக்கு இத பார்த்தா. ಲೌಕಿಕವಾಗಿ ಇದು ಬಹಳ ದುಃಖವಾಗಿರ್ತದೆ, ಕಣ್ಣೀರು ಬರ್ತದೆ. நிறைய பேர் அழுதாங்க. ஸ்தேவான் செத்து போன உடனே நிறைய பேர் அழுதாங்க. சர்ச்சே அழுதுச்சு. ಅಲ್ಲಿ ಸ್ಟೇಫನ್ ಸಂತಾನದಲ್ಲಿ ಅನೇಕ ಸಭೆಯವರು ಅಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಅಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா இங்க ஸ்தேவானுக்கு ஒரு சந்தோஷம். எப்பா நான் ஏசப்பாட்ட நான் போறேன். ಆದ್ರೆ ಸ್ಟೇಫನಿಗೆ ಒಂದು ಸಂತೋಷ, ನಾನು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೊರಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. பரலோகமே திறந்திருக்குது எனக்கு. ಪರಲೋಕವೇ ತೆರೆದಿಟ್ಟಿದೆ ಅವನಿಗಾಗಿ. ஒரு ரத்த சாட்சிக்காக பரலோகமே திறந்திருக்குது. ಒಂದು ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಪರಲೋಕವೇ ತೆರೆದಿಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದೆ. இயேசு கிறிஸ்து அப்படியே நின்னுட்டு இருக்காரு. வா மகனே அப்படி நின்னுட்டு இருக்காரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಾ ಮಗನೇ ಎಂಬುದಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. என்ன பிரதர் இவரு சாவறாரு, நீங்க வா இப்படி எல்லாம் சந்தோஷமா பேசுறீங்களே நீங்க சொல்லுவீங்க. ಇವರು ಸತ್ತು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಇವರು ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಸಂತೋಷವಾಗಿ ಮಾತನಾಡ್ತಿದ್ದಾರೆ. நீங்க பாருங்க இன்னும் பார்க்க போறோம் 8வது அதிகாரத்துல ஸ்தேவான் அடி செத்ததுனாலே ஒரு டிராப், ஒரு ரத்த சாட்சியோட ஒரு டிராப்னால எத்தனை பேர் எழும்ப போறாங்க நீங்க பார்க்க போறீங்க. ಅಲ್ಲಿ 8ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಆತನು ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಇದ್ದಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಆತನ ಒಂದು ರಕ್ತದ ಹನಿಯಿಂದಾಗಿ ಎಷ್ಟು ಜನರು ಎಬ್ಬಿಸಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ஒரு கொஞ்ச நேரம் 2 நிமிஷத்துல பாப்போம் அது. 2 ನಿಮಿಷದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. அங்க 59வது வசனத்துல என்ன சொல்றாரு? 59ನೇ ವಚನದಲ್ಲಿ கல்ல அடிச்சு ಏನಾಗ್ತದೆ? பட்டப்பட்டான்னு அடிச்சிட்டே இருக்காங்க கல்ல வச்சு. ಅಲ್ಲಿ ಕಲ್ಲನ್ನ ಎಸೆತಾನೆ ಇದ್ದಾರೆ ಅವರಿಗೆ. கர்த்தராகிய இயேசு ம். என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஆண்டவரே இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் தொழுது கோயில்கள் அவனை கல்லெறிந்தார்கள். கல்லறிந்தார்கள். அப்ப என்ன சொல்றாரு? அவனோ ம். முழங்கால் படியிட்டு, ம். ஆண்டவரே ம். இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த இப்படி சொல்லி நிற்கிறார். கத்திட்டு ஏதோ கத்திட்டு சொல்றாரு. ஏதோ கத்தி ஒரு வார்த்தையை சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಮಹಾಶಬ್ದದಿಂದ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நிறைய பேர் கத்திட்டு டேய் நீ ஆண்டவர் உன்னை நியாயம் தீர்ப்பாருடா அப்படின்னு சத்து இருக்கலாம் ஸ்தேவான். ಅಲ್ಲಿ ಸ್ಟೇಫನ್ ಸತ್ತಿರಬಹುದಾಗಿತ್ತು. ದೇವರು ನಿನಗೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ್ನ ஒரு ಕೊಡ್ತಾರೆ நாள் ಎಂಬುದಾಗಿ. நரகத்துல எரிவடா நீனு. ಒಂದು ದಿವಸ ನೀನು ನರಕದಲ್ಲಿ ಹೋಗ್ತೀಯ. ஏய் ನೀನು. உங்க பின்னாடி ஒருத்தன் சவுல் நிக்கிறான். அவன் வந்து இது என்ன சாவடிக்கணும்னு ஆர்டர் கொடுத்திருக்கான். நீ எரிவடா அப்படின்னு சொல்லவே இல்லைங்க. ಸೌಲನು ನಿಂದೆ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ, ನೀನು ಬೆಂಕಿಲಿ ಹೋಗ್ತೀಯ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಆತನ ಹೇಳಿಲ್ಲ. அவர் என்ன சொல்ற? ஆண்டவரே என்ன பண்ணுங்க இவங்கள மன்னிச்சுங்க ஆண்டவரே அப்படின்னு. ದೇವರೇ ಇವರ ಪಾಪವನ್ನ ಕ್ಷಮಿಸ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. ஞாபகம் இருக்கா? யாரோ ஒருத்தர் இதுக்கு முன்னாடி இப்படிதான் சொன்னாரு. ಇದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಯಾರೋ ಒಬ್ರು ಹೇಳಿದ್ರು ಈ ರೀತಿಯಾಗಿ. யார் சொன்னாருங்க? ஏசப்பா சொன்னாருங்க. ಯೇಸುಸ್ವಾಮಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರು, ஆண்டவரே இவர்கள் செய்வது என்னதுன்னு அறியார்கள். இவங்களை மன்னிங்க ஆண்டவர். ದೇವರೇ ಇವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಇವ್ರು ಅರಿಯರಿ ಇವರನ್ನ ಕ್ಷಮಿಸ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. நிறைய வாட்டி நம்மளுக்கு விரோதமா யாராவது தப்பு செய்றாங்கன்னா அவங்க அறியாம செய்றாங்க. ಅನೇಕರು ಅನೇಕ ಬಾರಿ ನಮಗೆ ತಪ್ಪು ಮಾಡುವಾಗ ಅವರಿಗೆ ಅರಿವಿಲ್ಲದೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡ್ತಾರೆ. நம்ம ஆண்டவர்ட்ட சொல்லி ஆண்டவரே அறிவில்லாம என்ன வந்து திட்டுறாங்க, என்ன வந்து அவமானப்படுத்துறாங்க. ஆண்டவரே ஒரு நாள் ஆண்டவரே அவங்களுக்கு அதிகமா ஞானத்தை கொடுங்க. ದೇವರೇ ನನಗೆ ಅರಿವಿಲ್ದೇನೆ ಅವರು ಬೈತಾ ಇದ್ದಾರೆ, ಈ ರೀತಿಯಾದಂತಹ ತಪ್ಪಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಒಂದು ದಿವಸ ನಿನ್ನ ಜ್ಞಾನವನ್ನು ಅವರಿಗೆ முழுசா ಕೊಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. புரிஞ்சுக்காம என்ன பத்தி தப்பா பேசுறாங்க ஆண்டவர். ಅಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳದೆ ತಪ್ಪಾದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவரே அவங்கள மன்னிச்சிருங்க. ದೇವರೇ ಅವ್ರನ್ನ ಕ್ಷಮಿಸ್ಬಿಡ್ರಿ. நம்ம நிறைய வாட்டி நம்மளும் நிறைய காரியங்கள் தெரியாம நிறைய பேர் தப்பா பேசியிருக்கிறோம். ಅನೇಕ ಬಾರಿ ನಾವು ಅನೇಕರನ್ನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳದೆ ತಪ್ಪಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು பட் ಮಾತನಾಡ್ತೀವಿ. ஆண்டவர் கிருபையை நம்ம பெற்றிருக்கிறோம். ಆದ್ರೆ ದೇವರ ಕೃಪೆನ ನಾವು ಹೊಂದಿಕೊಂಡಿರ್ತೀವಿ. அதே போல இங்க ஸ்தேவான் சொல்றார். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಇಲ್ಲಿ ಸ್ಟೇಫನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, கத்தி சொல்றார். ಅಲ್ಲಿ ಮಹಾಶಬ್ದದಿಂದ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஏன் கத்தி சொல்லணும்? ಯಾಕೆ ಅಲ್ಲಿ ಮಹಾಶಬ್ದದಿಂದ ಹೇಳ್ಬೇಕು? யார் காதுல விழுந்திருக்கும்? ಯಾರ ಕಿವಿಯಲ್ಲಿ ಅದು ಬಿದ್ದಿರ್ತದೆ? சவுல் அப்படின்ற மனுஷன் காதுல விழுந்திருக்கும். ಅದು ಸೌಲನು ಎಂಬತಕ್ಕಂಥವನ್ನ ಕಿವಿಗೆ ಅದು ಬಿಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ஏன்னா சவுல் தான் வந்து இதுக்கு பர்மிஷன் கொடுத்தது. ஸ்தேவானை சாவடிக்கலாம் அப்படின்னு சைன் போட்டது யாரு? சவுல். ಸೌಲನೇ ಸ್ಟೇಫನನ್ನ ಕೊಂದು ಹಾಕ್ಬೇಕು ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದಕ್ಕೆ ಆತನ ಸಹಿ ಹಾಕಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿ. சோ சவுல் வந்து 8வது அதிகாரம் 1வது வசனத்துல பாத்தீங்கன்னா 8ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲನೇ அடுத்த வசனமே அது. அவனை கொல்லுகிறதற்கு ம். சவுல் சம்மதித்திருந்தான். யார் சம்மதம் பண்ணிருந்தாங்க? சவுல் சம்மதம் கொடுத்திருந்தார். ಅಲ್ಲಿ ಆತನನ್ನು ಕೊಲೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಸೌಲನು ಸಮ್ಮತಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. சோ சவுல் காதுக்கு விழுந்திருக்குமா ஸ்தேவான் கத்துனது? ஆண்டவரே மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சவுல சொல்லியிருப்பாரு. அப்ப அவர் காதுக்கு விழுந்திருக்குமா? கண்டிப்பா விழுந்திருக்கும். ಅಲ್ಲಿ ಸೌಲನನ್ನ ಕ್ಷಮಿಸ್ರಿ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಕ್ಕಂಥದ್ದು ಒಂದು ಸೌಲನ ಕಿವಿಗೆ ಖಂಡಿತವಾಗಿ ಬಿದ್ದಿರ್ತದೆ. சோ இறந்துட்டாரு ஸ்தேவான். ಸ್ಟೇಫನಲ್ಲಿ ಮರಣವನ್ನು ಹೊಂದಿದ್ದಾನೆ. எல்லாரும் அழுறாங்க. ಎಲ್ಲರೂ ಅಳ್ತಾ ಇದ್ದಾರೆ.